வணக்கம் நண்பர்களே. இலங்கையில நடக்கிற குற்றச் செயல்களை பார்க்கும் பொழுது, அது பொதுவாக முழு இலங்கையிலே நடக்கிற குற்றச் செயல்களை பார்க்கும் பொழுது, அங்க குற்றவாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்றதை விட, அங்க குற்றத்துக்கான தண்டனை அளிக்கக்கூடிய மெக்கானிசம் அங்க இல்லையோ என்று சந்தேகப்படக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த 2 நிகழ்வுகள் எல்லாரையும் பாதித்தது போல எனக்கும் கடுமையான பாதிப்பா இருந்தது. பேராசிரியர் தயாளினி திலீபனுடைய படுகொலை, அடுத்ததாக மட்டக்களப்பு பகுதியில் நடந்த அந்த இளம்பெண்ணை கொண்ட கிணத்துல போட்ட விடயம், இந்த 2 விடயமும் என்னை பாதிச்சிருந்தது. இது பற்றிய ஒரு ஆய்வு மாதிரியான ஒரு கருத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள், நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள், ஒரு லைக் பண்ணி விட்டு தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடந்த தயாளினி திலீபன் என்ற பேராசிரியருடைய படுகொலை ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு கொடூரமானதாக கருதக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் அதை விட மோசமாக மட்டக்களப்பு பகுதியில் ஒரு இளம்பெண்ணுக்கு நடந்த கொடூரம், அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு வயல்வெளியில் எரிஞ்சு போட்டு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து கொண்டு போய் கிணத்துக்கு போட்டுட்டு அவருடைய நகையை அபகரித்து கொண்டு போனோம் என்றால் அந்த செய்தவர்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும்? இந்த கொலைகளையோ இந்த குற்றங்களையோ செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு இவர்களுக்கு எங்க இருந்து ஊக்கம் வருது என்று சொன்னால், இந்த போதை வசதியிலையோ அல்லது வேறு வழியிலையோ இல்லை அவர்களுடைய தைரியம் அவர்களுடைய வீரியம் என்று பார்க்காமலுக்கு இங்கே தண்டனை அளிக்கக்கூடிய மெக்கானிசம் இல்லை, படுத்து போய் கிடக்குது. இந்த காவல்துறை சரியாக செய்யப்படவில்லை, காவல்துறை பாரபட்சம் இல்லாமலுக்கு விசாரணை நடத்தி தங்களை தண்டனைக்கு கொண்டே உட்படுத்தும் என்ற ஒரு பயம் இருந்தால் இப்படியான குற்றச் செயல்கள் நடக்கவே நடக்காது. போலீஸுக்கு காசு கொடுக்கலாம், நீதிமன்றங்களை பிணையில விட்டுடும், வெளியில விட்டுடும், நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடலாம், அல்லது தவணை எடுத்து கொண்டிருக்கலாம், அல்லது நல்ல லோயரை அமர்த்தி லோயருடைய கருத்துக்கு உட்பட்டு சட்டத்தினுடைய ஓட்டங்களை பாவிச்சு வெளியில வந்து விடலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியால் இந்த குற்றச் செயல்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் உள்ள பேராசிரியருடைய படுகொலையை நினைச்சு பாருங்கோ. அந்த பேராசிரியருடைய மகளும் அது குழந்தையா இருக்கிறா, அந்த மகளுடைய காதலனா இருக்கிறவர் அவருடைய போதை வஸ்துக்கு அடிமையானவராக கருதப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் 2 பேருமாக சேர்ந்து ஒரு கொலையை செய்து போட்டு தாங்கள் இந்த இடத்துல வாழலாம் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று படிச்சறிவு உள்ளவர்களா இருந்திருப்பினும் அந்த பிள்ளையே நான் டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி தாய் கஷ்டப்பட்டவோன்னு சொல்லி சில செய்திகள் வருகிறது. அப்ப ஓரளவுக்கு படிச்சு கற்று தெரிந்தவர்களாகத்தான் இருந்திருப்பினும். ஏனென்றால் அங்கு உள்ள அரசியல்வாதிகளில் இருந்து அங்கு வழிநடத்துறவர்கள் எல்லோரும் குற்ற செயல்களையே புகட்டி எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி சொல்லி வளர்த்துக்கிறபடியால் எல்லோருக்கும் அப்படித்தான் வருது. ஏனென்றா இங்கே இருந்தாலும் எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பணம் இருந்தால் நாங்கள் பெரியாக்கள், நாங்கள் இல்லையென்றா போலீஸுக்கு காசை கொடுத்து தப்பி போகலாம், நீதிமன்றம் இல்லாமல் எங்களை பெரியாக்களை இருந்தால் தண்டிக்காது, இல்லையென்று சொன்னாலும் நாங்கள் வெளியேறி கடல் வழியாக என்றாலும் போய் இந்தியாவுக்கு போய் வேறு நாட்டுக்கு தப்பிடலாம், இல்லையென்று சொன்னால் கட்டுநாயக்காவில் போய் காசை கொடுத்து போட்டு விமானம் ஏறி நான் வேறு நாட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி ஒரு துணிச்சல் இருக்கிறபடியத்தான் இந்த குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது என்ற மாதிரி குற்றஞ்சாட்ட வேண்டி இருக்குது. இந்த நாட்டிலே ஒரு நல்ல தண்டனை சட்டமும் நல்ல போலீசருடைய நிர்வாகமும் கடுமையான நிர்வாகமும் இருக்கும் என்று சொன்னால் இவ்வளவுக்கு மோசமாக இந்த குற்றச் செயல்கள் வராது. இப்ப வெளிநாடுகளில் எல்லாம் பயப்படுறது காரணம் என்னென்றால் இங்கே தண்டனை சட்டமும் சரியான தண்டனை சட்டமாக இருக்கும், சட்டப்படி நடக்கணும் என்று இருக்கும். ஒரு குற்றம் செய்தால் போலீசார் வந்து பிடிச்சால் போலீசார் வந்து புலனாய்வு செய்து கொண்டு போய் கொடுக்குற அறிக்கை சரியான அறிக்கையா இருக்குன்னு சொல்லி நம்பிக்கொண்டு நீதிமன்றம் தண்டனை வழங்கும். நீட்டி இழுத்து மாதக்கணக்காக வச்சு கொள்றது எல்லாம் இருக்காது. ஒரு தவணை 2 தவணையில குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டு விடும். ஆனால் அந்த போலீசார் கொண்டு போய் கொடுக்குற அறிக்கைகளும் சரியான அறிக்கையாக இருக்கும் என்று சொல்லி அந்த நீதிமன்றமும் நம்பும் போலீசாரும் அப்படித்தான் நடந்து கொள்றதால இங்க குற்றவாளிகள் குறைவு, குற்றம் செய்யறது எல்லாம் குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி கொண்டு வரணும் என்றால் ஒரு சிறிய நாடாக இருக்கிற இலங்கையில வேலை சுலபமாக செய்யலாம். அங்கெல்லாம் என்ன நினைக்கணும் சொன்னால் காசை கொடுத்து தப்பிடலாம் நினைக்கணும். அதால இன்னும் ஒன்று என்னென்று சொன்னால் ஒரு போதிய அளவு சம்பளம் இல்லாததாலேயும் போலீசார் லஞ்சம் வாங்குறது அதுகள் எல்லாம் நடக்குது. ஆனால் இப்ப எல்லாம் நல்ல சம்பளம் கொடுக்குறதா அறியக்கூடியதா இருக்குது. அப்படி கொடுத்தாலும் காசாசையில நிறைய ஊழல்கள் எல்லாம் நடக்கிறபடியாலே. ஏன்னா அரசாங்க மட்டத்திலேயே ஊழல், ஜனாதிபதி ஊழல் செய்வார், பிரதம மந்திரி ஊழல் செய்வார், மந்திரி மேல எல்லாம் முழு ஊழல்வாதியா இருப்பினும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தாங்கள் நினைச்சவன் நடந்து கொள்வினும். அப்படி என்ற போலீசாரும் நீதிமன்றம் மாத்திரம் அதை பார்க்கல. இந்த நாடு இப்ப இருந்த போது
அங்கே ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கிறபடியால் ஒரு நல்ல சமூகத்தை கட்டிகள் போகணும்னு சொன்னால் அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் படித்தவர்களும் அதைத்தான் ஊக்குவிக்கணும். ஒரு காவல்துறையை ஒரு ஊழல் இல்லாத லஞ்சம் வாங்காத காவல்துறையாக உருவாக்க வேணும். இரண்டாவதாக நீதிமன்றங்களை நல்ல நீதிமன்றங்களை உருவாக்கி தண்டனை சட்டத்தை கடுமையாக்கணும். கடுமையாக்கினால்தான் அங்க உள்ள பேராசிரியர்கள் போன்ற கொலையும் அங்க உள்ள அந்த பெண் கிணத்துக்குள்ள போய் விழுந்த பெண் ஒரு 24 மணித்தியாலமாக இருந்தாலும் சரி அந்த தண்ணிகள் இருந்திருக்கிறா. அதுக்கு ஒரு பிணம் உண்டு, செத்த பிணம் கிடந்திருக்குது, புழுத்து போய் இருக்குது. அதுக்குள்ள போய் செத்த பிணத்து பக்கத்துல இருக்கவே ஒரு பொம்பளையாக பிறந்தவளுக்கு பயமா இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள வீங்கி போய் கிடக்குது. அதுல பிடிச்சு கொண்டு அந்த 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 சகோதரி தன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறான்னு சொல்லிக்க, அதே நேரத்தில் அந்த 6 மாத குழந்தை கொண்டு வயல்வெளியில கிடந்து அந்த குளிருக்குள்ளையும் அது தப்பி இருக்குன்னு சொல்லிக்க, இது இந்த காலம் அந்த அதுகளுக்கு கொடுத்த ஒரு கொடை. அதுகளுக்கு இனிமேல் நீண்ட காலம் வாழ்க்கை இருக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு கடுமையான சட்டம் இருக்குமா இருந்தால் இப்படியான துன்பியல் நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் குறைவாக இருக்கும் என்று சொல்லி நம்பக்கூடிய இருக்குது நண்பர்களே. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி உண்டு. இன்றைக்கு உலகத்துல சண்டை நடந்து கொண்டிருக்குது. உலகம் முழுவதும் ஒரு பெரிய போர் மூட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமண்டில்லை, இந்த சகல உலகத்தையும் பாதிக்கிறதாகத்தான் இந்த சண்டையினுடைய பிரதிபலிப்பு இருந்து கொண்டு இருக்குது. எண்ணெய் தான் முக்கியமானது. கேஸ் இல்லை, எண்ணெய் இல்லை. இந்த ரெண்டு இருந்தால்தான் அடுத்த கட்டம். இப்படி நடக்கைகள்ல இலங்கையில விற்கிற எண்ணெயினுடைய விலை எக்கச்சக்கமாக கூடிட்டு, சாதாரணமாகவே இலங்கையினுடைய நாணய மதிப்பு மிக பெரிய ஒரு பணவீக்கத்தில் உள்ள நாடாக இருக்கிறது. ஒரு இங்கத்தில் சுவிஸ் பிராங்கு 1 பிராங்கை அனுப்பினால் அங்கே அனுப்பினால் 400 ரூபாய் அப்படி வருது. அப்போ அப்படியான அளவில் தான் இந்த பொருளாதாரம் இருக்கிறபடியால் அங்கே உள்ள காசு 500 ரூபா 400 ரூபா பெரிய காசு மாதிரி அந்த மக்களுக்கு தெரிஞ்சாலும், ஆனால் இந்த உலக சந்தையில் எண்ணெய் விலை பார்க்கல அது அப்படித்தான் விற்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் எண்ணெய் இருந்தால் தானே விற்கலாம். ஒரு பெரல் பீப்பாய் மச எண்ணெயினுடைய விலை $65 உலக சந்தையில் இருந்தது. இன்றைக்கு அது 75-80 மாறி 119க்கு மேலே போய் 150 தொடுற அளவில் இருக்குது. அப்போ அந்த விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து ஆக்களுக்கு விநியோகிக்கிறதா இருந்தால் எவ்வளவு விலைக்கு விற்கலாம்? அது அந்த கணக்குகளை பார்த்து தான் அந்த நாடு விலைக்கு விற்கும். அதே நேரத்தில் கொழும்புல இருந்து அந்த எண்ணெய்களை கொண்டு போய் யாழ்ப்பாணம் வரைக்கும் கிளிநொச்சி வரைக்கும் கொண்டு போவதாக இருந்தால் அதுக்கான போக்குவரத்து செலவுகள் எல்லாம் பார்க்க அந்த செலவு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கல 450-500 ரூபா அளவில் விற்குது. அதை விமல் வீரவன்ஸ் அது அரசியல் புரோக்கர் சொல்றார், இந்த அரசாங்கத்துக்கு கணக்கு தெரியல, இந்த போர் காலத்துல எப்படி எண்ணெயை பரிவர்த்தனை செய்வது என்று தெரியவில்லை என்று கணக்கு காட்டி கொடுக்குற மாதிரி கதைக்கிறார். அதே போல குழந்தை புள்ளத்தனமான ஒரு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பாட்டை வச்சு கொண்டு கதைச்சு கொண்டிருக்கிறார். இதே போலதான் டித்வா புயல் வந்த நேரத்திலையும் சஜித் பிரேமதாசா ஒரு வெளியிட்ட ஒரு கருத்து, ஒரு நகைச்சுவையாகி இந்த நாட்டுல நீங்கள் முடியாதென்றால் நாட்டை விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்ன கருத்து மக்கள் மத்தியில் சிரிப்புக்கு காரணமாக இருந்தது. அதில் கூட ஒருவர் யோசிச்சிருக்கோம், நான் ஒரு அரசியல்வாதியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன், ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அதுக்கு தக்கதாக கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும். இன்றைக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்காமலுக்கும் யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டும் இந்த எண்ணெய் விலை எல்லாம் கூடுறதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் இந்த நாடுகள்ல. இதுகளை புரிஞ்சு கொள்ளாமலுக்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரும் விமல் வீரவன்சவும் கூறிய கருத்தை பார்க்கல இதுதான் இலங்கை என்ற மாதிரி இருக்கு. ஏனென்றா இலங்கையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி, அரசியல்வாதிகள் சரி, எல்லாம் அங்க வானத்தில் இருந்து குதிச்சவர்கள் மாதிரி தானே அவர்களுடைய நடவுட பாவனை எல்லாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர்கள் இன்னும் செய்யலாம், மற்றவர் ஒன்றும் சொல்லக்கூடாது, தங்களுக்கு தெரிஞ்சது மற்றவருக்கு தெரியவே தெரியாது. இப்படித்தானே அங்கத்தை நடைமுறை இருந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இப்ப சமீபத்தில் எல்லாம் அப்படி நடந்து கொண்டிருக்க. அப்ப வேற என்ன செய்யறது? அங்கே அவர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு அந்த நாடும் அந்த சட்டங்களும் வழங்கி இருக்கிறது. மக்களை கீழ் நோக்கி அனுப்பி விட்டு இருக்குது. என்ன செய்கிறது? எண்ணெய் கிடைச்சால் வாகனம் ஓடலாம் அல்லது ஒரு தொழில் செய்யலாம் என்ற நிலையில தான் இருக்குது. சரி நண்பர்களே, எல்லாம் ஒரு காலம்தான், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள், நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள். இந்த செய்தி பற்றிய கருத்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும், அதை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.